சார் இப்ப நம்ம குரு பயிற்சி பலாபலன் பார்க்கலாங்க சார். மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசிகளுக்குமே எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாங்க சார். பொதுவா இந்த குரு பயிற்சி எந்த காலகட்டத்தில ஆகுதுங்க சார்? 2025 மே மாதம் 15ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 3ஆம் வீட்டில் குரு பகவான் பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பு, 3ஆம் வீடுன்றது வெற்றிக்குரிய இடம், அது தைரியத்திற்குரிய இடம், நிறைய விஷயங்களை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நிலைக்கு கொண்டு போகக்கூடிய இடம். எனக்கு கிடைக்கல, என் லைஃப்பில் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு நினச்சவங்க கூட இப்போது அந்த பாக்கியங்கள் தன்னை தேடி வரக்கூடிய அருமையான வாய்ப்புகளாக இருக்கும். அந்த இடத்துல குரு பகவான் நிற்கிறது. பக்தி பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் அந்தியூர் சுதாகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மேஷ ராசிக்கு இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் இந்த பயிற்சிக்கு பின் எப்படி என்ன மாதிரி பலன் தருவாருங்க சார்? மேஷராசி என்பர்கள் செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. இந்த செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நட்பு கிரகம். இவர் பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதி 3ஆம் பாவத்தில் என்னன்னா அந்த பாக்கியத்தை டைரக்டாக பார்க்குறார். அவரது பார்வை விழக்கூடிய இடம் இவங்களுடைய 7ஆம் வீட்லையும் விழுது. இவர்களது லாபஸ்தானம், அதாவது பார்த்தீங்கன்னா டைரக்டாக 9ஆம் பாவமாகப்பட்ட 10ஆம் பாவத்தில் விழுது, லாபஸ்தானத்தில் விழுது. அப்போது இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா மேஷராசி என்பர்களுக்கு எந்த ஒரு வேலையில் இறங்கினாலும் சற்று தயக்கமும், நாம் கொஞ்சம் பொறுமையாக செய்யலாமான்ற யோசனை வருமே தவிர, பட் இறங்கினால் சக்ஸஸ்ஃபுல், பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய அருமையான காலமாக இருக்கும். அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் 100% உண்டாகும். கிடைச்சா மேசராசி என்பர்கள் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா போயிடலாம். அதே போல் இடமாற்றங்கள், இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சாலும் அதை பயன்படுத்திக்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லது. மொத்தத்தில் மேஷராசி என்பர்களுக்கு வேலையிலையும் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும். அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலும் சக்ஸஸ்ஃபுல் இருக்கும். பொருளாதார ரீதியில் ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு மேஷராசி என்பர்கள் இருக்குங்க. மொத்தத்தில் மேஷராசி என்பர்களுக்கு ஒரு சில நல்ல சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது அமைய போகுது. ரிஷப ராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன் தருங்க சார்? ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனஸ்தானத்தில் தனகாரகனாகப்பட்ட குரு பகவான் லாபஸ்தானாதிபதியே போய் அங்கே நிற்கும் பொழுது இதை விட ஒரு பெரிய விஷயம் வேற எதுவுமே இல்லை. அப்போ அவர்களுடைய பேச்சும் சொன்ன வாக்கும் காப்பாற்றக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். அவங்க எங்கே போய் நின்று பேசினாலும் அந்த பேச்சு எடுபடும். அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட் அவங்க உருவாக்கக்கூடிய அளவுக்கு இந்த குரு பெயர்ச்சி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும். ரொம்ப நாளாக தீராத கடனை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் அவங்களுக்கு உண்டாக போகுது. ஏன்னா சத்துருஸ்தானத்தில் குரு பார்வை விழப்போகுது. அதுலேயும் டைரக்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலையும் குரு பகவானுடைய பார்வை விழப்போகுது. அப்போது அவர்களது வாழ்க்கையில் பெரிய லெவலில் சில லட்சியங்கள் இருந்தால் அந்த லட்சியங்களை இந்த நேரத்தில் சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும். அதை அவங்க முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வி ரீதியில் ஒரு நல்ல மேன்மைகள், சிலர் படித்த இடத்துலேருந்தே வேலைக்கு எடுக்கிற அளவுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். குறிப்பாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். திருமண வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. மொத்தத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலமாக இருக்க போகுது. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன் தருங்க சார்? மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக விரய குருவாக இருந்தார் குரு பகவான். இந்த விரய குருவாக இருந்த குரு பகவானால் அவங்க நிறைய விரயங்களையும் மன உளைச்சல்களையும் தொழில் ரீதியில் நிறைய இழப்புகளையும் வேலையில் சில எதிர்பாராத வித பாதிப்புகளையும் சந்திச்சாங்க. சிலரெல்லாம் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். பட் இப்போ அவங்களுக்கு ஜென்ம குருவா நிற்கிறார். ஆனால் அவரது பார்வை பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல விழுது, 7ஆம் இடத்துல விழுது, 9ஆம் இடத்துல விழுது. இருக்கிறதுலே ரொம்ப சிறந்த இடம் இதுதான். அப்போ 5ன்றது தன்னுடைய ஆசைகள் லட்சியங்கள் கைகூடும். தனக்கு புத்திர பாக்கியம் ரொம்ப நாளாக கிடைக்கலாம், அது இப்போ கிடைக்க போகுது. அதே சமயம் 7ஆம் பாவம்ன்றது திருமண முயற்சிகள் சக்ஸஸ் அளிக்கக்கூடிய ஒரு அருமையான இடம். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே ஒரு வேற்றுமை கூட ஒற்றுமையாகக்கூடிய அருமையான காலமாக இது இருக்க போகுது. பாக்கியம் 9ஆம் இடம். அப்போது இது வரைக்கும் கஷ்டப்பட்டு எனக்கு கிடைக்கல, என் லைஃப்பில் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு நினச்சவங்க கூட இப்போது அந்த பாக்கியங்கள் தன்னை தேடி வரக்கூடிய அருமையான வாய்ப்புகளாக இருக்கும். அதே சமயம் அவங்களுக்கு இது ஜென்ம குருன்றதுனால சற்று மனசில் பயம் இருக்கும், பதட்டம் இருக்கும். அதை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காலம் அவங்களுக்குரிய காலம். முயற்சி செய்தால் சக்ஸஸ்ஃபுல் நிச்சயம்.
கடகராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன் தருங்க சார்? கடகராசி அன்பர்களுக்கு லாபஸ்தானத்துல இருந்து இப்போ விரயஸ்தானத்துக்கு வராரு. அப்போ சுப விரயங்களா அவங்க அத செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஒண்ணு திருமண வாய்ப்பு கம்பல்சரி இந்த நேரத்துல கைக்கூடி வரும். அத பயன்படுத்திக்கலாம். அடுத்தது பிசினஸோ, வேலை சார்ந்த ரீதியில அவங்க முழு முயற்சிகள் இறங்கி செய்யலாம். அஷ்டம சனி இப்போ கிளியர் ஆயிடுச்சு. அப்போ நம்ம எதுலயும் போல்டா இறங்கி செயல்படலாம். அதே சமயம் அவங்க இன்னொரு சில விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னன்னா, மத்தவங்கள நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, மத்தவங்கள நம்பி நான் ஆச்சேன்னு சொல்றதோ, இந்த மாதிரியான வாக்குகள் குடுக்கிற ரீதியில சற்று எச்சரிக்கையா இருக்கணும். ஆனால், அவங்களுக்கு இடமாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் அதிக அளவுல இருக்கும். அதே சமயம் ஒரு குடும்ப ரீதியிலயும் சரி, அவங்களுடைய தொழில் வேலை சார்ந்த ரீதியிலயும் சரி, நல்ல ஒரு வளர்ச்சி அவங்களுக்கு கிடைக்க போகுது. சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன் தருங்க சார்? சிம்ம ராசிக்கு சொல்ல வேண்டியதே இல்ல. இவர்கள் மத்தவங்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை படைச்சவங்க. அப்படி நிறைய விஷயங்கள் செய்தே இவங்க பாதிக்கப்பட்டாங்க. அப்பேற்பட்ட சிம்மராசி அன்பர்களுக்கு இத்தனை நாளா எடுத்த முயற்சிகள் நிறைய மன உளைச்சல குடுத்திருந்தாலும், இந்த குரு பெயர்ச்சி உயர்தர மேன்மைகள அளிக்கக்கூடிய அருமையான இடத்துல குரு லாபஸ்தானத்துல நிக்க போறார். அந்த லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பார்வை பஞ்சமஸ்தானத்துல விழுது. நெனச்சத முடிப்பாங்க. நெனச்ச இலக்க அடைவாங்க. ப்ரமோஷன் பொறுத்தவரையிலயும், தொழில் வேலை சார்ந்த ரீதியில உயர்தர மேன்மைகளையும் அடையக்கூடிய ஒரு காலமா அவங்களுக்கு இருக்கும். குறிப்பா புத்திர சம்மந்தப்பட்ட இடத்த பார்க்கறதுனால, பிள்ளை இல்லாத ரொம்ப நாளா தடப்பட்டவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது. பிள்ளைகள் படிப்பு ரீதியிலயோ, ஆரோக்கிய ரீதியிலயோ பாதிப்புகள் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டுமல்ல, உறவினர்கள், தன்னை சார்ந்தவங்க, தான் நம்பனவங்க தன்னை கைய விட்டுட்டாங்க, தன்னை விட்டு விலகி போயிட்டாங்கன்னு நெனைச்சவங்க மீண்டும் வந்து சேரக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது. மொத்தத்துல அவங்களுக்கு வளர்ச்சிக்குரிய ஒரு காலம் தான் இது. கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன் தருங்க சார்? கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வீட்டிற்கு குரு வராரு. அப்போ 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும்ன்னு சொல்லுவோம். இது பதவி பறிபோகிறது இல்லைங்க. நாம ஹார்ட் ஒர்க் பண்ணி, நம்மளுடைய இலக்க கரெக்ட்டா மேனேஜ்மென்ட் பண்ணோம்னா, கம்பல்சரி அந்த இடத்துல இருந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போயிடும். ஒருவேளை குரு நியாய தர்மத்துக்கு கட்டுப்படுவார். தண்டிக்கிறதுக்கு ஸ்ட்ராங்கா நிப்பார். அப்போ நாம அலட்சியமாவோ, அசால்ட்டாவோ ஏதோ ஒரு மிஸ்டேக் இருந்து அத அசால்ட்டா விட்டோம்னா, அது நம்ம வேலைய போகக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள தரக்கூடிய அளவுக்கு உருவாக்கிரும். அதனால தான் இந்த குரு பகவான் 10ஆம் வீட்டில இருக்கும் பொழுது சற்று எச்சரிக்கையுடன் தன்னுடைய வேலைகள கடினமான ஹார்ட் ஒர்க்கா இறங்கி அத முடிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் கிடைக்கும். அதனால கன்னிராசி அன்பர்களுக்கு இது உயர்தர மேன்மைகள் அளிக்கும். 4ஆம் பாவத்த குரு பார்க்கிறாரு. 100% செல்வாக்கு உயரும். வளர்ச்சி கிடைக்கும். நல்ல மேன்மைகள அடையக்கூடிய ஒரு காலமா இருக்கும். சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுதாம். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன் தருங்க சார்? துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பக்கம் அஷ்டம குருவா இருந்து ரொம்ப ரொம்ப பிரச்சனைகள கடந்து வந்துட்டாங்க. மன உளைச்சல கடந்து வந்துட்டாங்க. குடும்ப ரீதியில நிறைய பிரச்சனைகளையும், வேலையிலயும், தொழில் ரீதியில நிறைய இழப்புகளையும் சந்திச்சுட்டாங்க. இப்போ அவங்களுடைய சூழல் என்னன்னா, எங்க நம்ம அந்தஸ்து, மரியாதை, கௌரவம் போயிடுமோன்ற அளவுக்கு ஒரு பதட்டம் குடுக்கக்கூடிய நிலைகள கடந்து வந்த அவங்களுக்கு, இப்போ 9ல் குரு கேட்டாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவோம். கண்டிப்பா சொல்றேன். இந்த 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவால இந்த வருடத்துல இவங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்துக்குமே ரீஎன்ட்ரி குடுக்கக்கூடிய ஒரு காலமா இருக்க போகுது. பெரிய லெவல் ஒரு சக்சஸ்ஃபுல் இவங்க அடையக்கூடிய ஒரு நேரமா இது இவங்களுக்கு இருக்க போகுது. அதுலயும் தந்தை வழி சொத்துக்களும் சரி, தந்தை வழி உறவு முறைகள், தன்னோட பிறந்தவங்கள் ரீதியில் இருக்கக்கூடிய சில குழப்பங்கள் எல்லாத்தையும் சரி செய்து, தனக்கு வரவேண்டிய ப்ராப்பர்ட்டிய அடையக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் அவங்களுக்கு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன் தருதுங்க சார்? விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. இவர்களது வாழ்க்கையில கடந்த காலகட்டங்களில் சில விஷயங்கள் எடுத்து அது செய்ய முடியாம பிரேக் ஆயிருந்திருக்கும். அத எல்லாமே நம்ம 99% ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் 1% அத முடிக்க முடியாத அளவுக்கு சில பாதிப்புகள கடந்து வந்தவங்க. அப்போ இந்த முடிக்க முடியாத வேலைகளையும் முடிக்கக்கூடிய அளவுக்கு தனகாரகன் தனஸ்தானத்த, குடும்பஸ்தானத்த பார்க்கிறார். டைரக்ட்டா 180 டிகிரில பார்க்கிறார். அந்த இடத்துல அவரது பார்வை விடும் பொழுது, இவங்க நினைச்சத முடிக்கிற வாய்ப்புகள் கிடைக்கும். இவங்களது அடுத்தது 4ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறாரு. இதுல இவர்களது 12ஆம் பாவத்தையும் பார்க்கிறார். அப்போ வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் இவங்களுக்கு அமையும். அது மட்டும் இல்லாம தன் குடும்ப ரீதியில இருந்த சில பிரச்சனைகள் சரி செய்து, குடும்ப ரீதியில ஒரு ஒற்றுமையா வாழக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கும். குறிப்பா
வேலையில ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்க போகுது இவங்களுக்கு. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன் தருதுங்க சார்? தனுசு ராசி அன்பர்களுக்கு 6ஆம் வீட்டில் இருந்த குருவால நிறைய இன்னல்கள சந்திச்சுட்டாங்க. தனக்கு எதிர்ல நின்னு பேச தகுதி இல்லாதவங்க கூட தன் வாய்ப்புகள அவங்க தட்டி பறிச்சுட்டு போகக்கூடிய நிலைமைகள் எல்லாம் சந்திச்சவங்க தனுசு ராசி அன்பர்கள். பட் தன்னுடைய முழு முயற்சிகளுக்கு சக்சஸ்ஃபுல் கிடைக்கலையேன்ற ஒரு வருத்தம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா ஹார்ட் ஒர்க், நேர்மை, ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் இந்த விஷயத்தினாலேயே நிறைய பிரச்சனைகள அவங்க சந்திச்சாச்சு. ஆனா, இங்க இப்போ குரு பகவான் பார்த்தீங்கன்னா, சரியா 180 டிகிரில 7ஆம் பாவத்துல நிக்கிறார். அப்போ அவங்கள டைரக்ட்டா குரு பார்க்கும் பொழுது, குரு பார்வை கோடி நன்மைகள் அளிக்கும்னு சொல்லுவோம். அந்த குரு பார்வை அவங்களுடைய லைஃப்ல வேற ஸ்டைல உருவாக்க போகுது. நல்ல வளர்ச்சிக்குரிய பாதைக அவங்களுக்கு கிடைக்கும். வேலையிலயும் சரி, தொழில் சார்ந்த விஷயங்களிலும் சரி, இன்னும் அட்வான்டேஜ் அவங்களுக்கு கிடைக்க போகுது. குரு பார்வை விழுற இடமே பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானத்துல விழுது. முன் சகோதர, சகோதரிகள் குடும்ப ரீதியில சுபகாரியம், சுப விஷயங்கள் அவங்களுக்கு கைக்கூடி வரும். இது இந்த குரு பெயர்ச்சிய பொறுத்தவரையிலும் தனுசு ராசிக்கு ஒரு நல்ல ஃபேவரா இருக்கு. மகர ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன பலன் தருதுங்க சார்? மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, போல்டா செயல்படக்கூடியவங்க, ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருக்கக்கூடியவங்க. ஆனா, இவங்களுக்கு இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா, 5ஆம் பாவத்திலிருந்து 6ஆம் பாவத்திற்கு போறார். ஆனா, அவர் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா அவர்களுடைய 12ஆம் பாவத்த பார்க்கிறார். அப்போ இவங்க வாழ்க்கையில சில சுபகாரியங்கள் இந்த காலகட்டங்களில் நடக்கப் போகுது. குடும்ப ரீதியில நடக்கும். அதுவும் வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள், பூமி வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் சார்ந்த விஷயங்களில் புது முயற்சிகள். ஒரு தொழில 2 ஆக்கி 3 ஆக்குற அளவுக்கு ஒரு 2, 3 பிரான்ச் உருவாக்குற அளவுக்கெல்லாம் சிலருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். சாதாரண வேலையில இருக்கிறவங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், பாடுபடுறேன். ஆனா வர பணத்த என்னால மிச்சப்படுத்தவும் முடியல. கடன் தான் அதிகமாகுதுன்ற மன உளைச்சலில் அவங்க இருப்பாங்க. அவங்க புதுசா குறு தொழில், சிறு தொழில ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். மொத்தத்துல மகர ராசி அன்பர்களுக்கு கடன் சுமைகளும் நீங்கும். அதே நேரத்துல அவங்களுடைய வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அருமையான ஒரு குரு பெயர்ச்சி அது இருக்க போகுது. கும்ப ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன் தருதுங்க சார்? கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு புறம் ஜென்மச்சனி, ஒரு புறம் அர்த்தாஷ்டம குரு. இது எல்லாமே கடந்த 2, 3 வருஷத்துல எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகள சந்திச்சவங்க அவங்க தான். அதுலயும் மத்தவங்களுக்கு நல்லத நெனச்சே பாதிக்கப்பட்டவங்க கும்பராசி அன்பர்கள் தான். அப்பேற்பட்டவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிகச்சிறந்த ஒரு அருமையான ஒரு வளர்ச்சிய குடுக்க போகுது. இத்தனை நாளா கஷ்டப்பட்ட அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான தொழில் ரீதியிலயும் சரி, வேலை சார்ந்த ரீதியிலயும் சரி, ஒரு நல்ல மேன்மைகள அளிக்கக்கூடிய அருமையான காலகட்டமா இது இருக்க போகுது. அதே சமயம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிளவுகள், அதாவது கூட பிறந்தவங்களும் சரி, அவங்களோட கணவன், மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் சார்ந்த பாதிப்புகள் அடைஞ்சவங்களும் சரி, அது ஒரு நல்ல சிலரெல்லாம் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கும்பராசி என்பர்கள் நெறைய. அவங்க ஒன்றிணைந்து வாழக்கூடிய அருமையான ஒரு காலமா இருக்கும். பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கும். கல்வி ரீதியில கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பிரதிபலன் கிடைக்கப் போகுது. மொத்தத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல ரீஎன்ட்ரி அது. மீன ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன் தருதுங்க சார்? மீனராசி அன்பர்கள் பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க, அன்புக்கு கட்டுப்பட்டவங்க. அவங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவான் தனக்கு 3ஆம் வீட்டில நின்னார். 3ஆம் வீட்டில் இருந்த குரு பகவானால இனம் புரியாத பயம், பதட்டம், மன அழுத்தத்த அவங்க சந்திச்சுட்டாங்க. தனக்கு ரொம்ப வேண்டியவங்க, சார்ந்தவங்களே தன்னை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமை, சில துரோகங்களை சந்திக்கக்கூடிய நிலைமைகளையும் சந்திச்சுட்டாங்க. அப்பேற்பட்ட அவங்களுடைய வாழ்க்கையில இப்போ இந்த குரு பெயர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் புரட்டி போடக்கூடிய அளவுக்கு 10ஆம் பாவத்த குரு டைரக்ட்டா பார்க்குறார். 7ஆம் பார்வையா பார்க்குறாரு. அடுத்தது அவங்களுடைய அஷ்டமஸ்தானத்த பார்க்குறாரு. அப்போ 100% அவங்க எடுக்கிற முயற்சிகள் கைக்கூடி வரும். வேலையில இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. வேலையில ஒரு நல்ல மாற்றங்கள், அவங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும். வேலையில இத்தனை நாளா இருந்த தொந்தரவுகள் அவங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது. மொத்தத்துல இந்த குரு பெயர்ச்சி அவங்களுக்கு 70% ஓரளவுக்கு ஃபேவரா தான் இருக்கு. முயற்சிய ஸ்ட்ராங் பண்ணா ஒரு நல்ல மேன்மைய அவங்க அடையலாம். 12 ராசிகளுக்கும் குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தோங்க சார். கண்டிப்பா நம்ம நேர்ல ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார். வணக்கம். நன்றிங்க.